பீட்சா, பர்கர், மட்டன், சிக்கன் 65 வேணும்னா உடனே நாங்க Zomatoல ஆர்டர் போடுவோம். 10 நிமிஷத்துல வந்து நிக்கும். நீ Zomato கெட்டில இருக்கற எவ்வளவு இது பொண்ணு கேட்டா நீ Zomato கேட்டியா? அஜித் நாங்க ஆர்டர் போடுவோம் 40 நிமிஷத்துல செத்துறோம். அத பண்ணி கேட்க அவ சொன்னது உண்மைதான் நடுவரே. கேக்க நல்லா கேட்டீங்க. அவர் பேர் சொன்ன பாத்தீங்களா? பீட்சா. அந்த கருமத்தை பேரை கேட்கும்போது சாப்பிட தோணுமா? நடுவரே இப்ப நடந்துட்டு இருக்க ஒரு உண்மை. காலங்கத்தா சாயங்காலம் 6 மணின்னு சொல்லும்போது ரோட்ல ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் ஒன்னு போறோம். ரோட்டு கடையில வச்சிட்டு இருக்கான். இதே மாதிரிதான் பீட்சா, ஸ்பிரிங் ரோல், அதுக்கப்புறம் பானி பூரி, பேல் பூரி. அதுக்கு பேர பட்டம் அதுக்கு நான் பண்ண முடியாது. பானி பூரி, பேல் பூரி, மசாலா பூரி, அதுக்கப்புறம் பரோட்டா. இது எல்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு தான் கடை போடுவான். பச்சை கலர் லைட் போட்டுருப்பான். போட்டுருக்கானா இவன் எல்லாரும் ராத்திரி ஒரு 9 மணிக்கு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான். முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி துளசி மரம் வச்சிருந்தோம். ஆமா தானே? வேப்ப மரம் வச்சிருந்தோம். இப்ப வீட்டுக்குள்ளால பெட்ரூம்குள்ளால ஜன்னல் கிடையாது, வென்டிலேஷன் கிடையாது, எல்லாம் மொத்தமா அடைச்சிட்டான். ஏசி இருக்கும்ல, ஏசியை தூக்கி மாட்டிட்டான். 9 மணிக்கு என்ன சாப்பிட்டுருக்கான்? பானி பூரி, பேல் பூரி. சொல்லுங்க அப்படிதான் பீஸா. இதெல்லாம் சாப்பிட்டானாக்கா 9 மணிக்கு பெட்ரூம்குள்ள போயிட்டான். கதவை பூட்டிட்டான். 9 மணிக்கு சாப்பிட்டுருக்கானா 9:30க்கு தான் வயிற்றுக்குள்ளால போய் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். மிஷின் ஓடும், கடமுட 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 ஓடும். இவன் கதவை பூட்டிட்டான், ஜன்னல் அடைச்சுதான், எல்லாம் பூட்டிட்டான். பாத்துங்க 10 மணிக்கு தான் வாயு பகவான் வெளியே வருவாரு. இந்த கருமத்தை தின்னுக்கிட்டு விடிய விடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு கிடைக்கிறீ அறிவு கிட்ட செல்வது அப்படி ஒரு சாப்பாடு உனக்கு தேவையான அப்பா அக்கா இதுல இருந்தே உங்களுக்கு என்ன புரியுது? எனக்கு கூட இந்த பேர் தெரியல. நம்ம தம்பி என்ன பண்ணிருக்கான், கடையில வாங்கி தின்னு அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கான், அனுபவப்பட்டிருக்கான். வாங்கி தின்னது யாரு? யாரு? பாவம் பொறுக்க முடியாம டெய்லி எனக்கு கால் பண்ணி என்னம்மா உங்க தம்பி சாப்பிட்டான். இவனுக்கு இதுதான் வேலை. அடுத்த வீட்டுல போய் உத்து பார்க்கணும், எய்த வீட்டு புரளி பேசுறது, இதுதான் இவனுக்கு வேலை. பிள்ளைய பத்தி இதுக்கு ஒரு அஜித், அதுக்கு ஒரு ஆணுடி பேர். எனக்கு மட்டும் இந்த நயன்தாரா பேர் வச்சிருக்கு. ஆமா நயன்தாரா. என்ன இப்போ உம்முன்னு இருந்தா உம்மானா இல்லையா? வாய் மூடி இருக்காங்க ஒரு நேரம். என்ன இப்போ நீ கேக்குற? இவனுக்கு பத்திரகாளியும் பேர் வச்சிருக்கான். நல்லதுதான் பத்திரகாளி வச்சா நம்ம அம்மா பேர் கமெண்ட் பண்ணுங்க. அதனால பேர் மாத்தி வச்சிருக்காங்க. சரி ஐயா பா என்ன கால உடைச்சு நடுவரே வாட்ஸ்அப் வழியா லவ் லெட்டர் வந்தா அது அந்த காலம். வாட்ஸ்அப் வழியா லவ் லெட்டர் வந்தா அதான் இந்த காலம். லெட்டர் வச்சே காதலிச்சிருக்காங்க அக்கா. அந்த காலத்துல லெட்டர் மூலமா தான் காதலிப்பாங்க. காதலிச்சு என்ன பிரயோஜனம்? கண்ணே மான்விழி, ஆசையில் ஓர் கடிதம், கண்ணே கமலா, உன் காதில் என்ன கம்மலா? கம்மல் போடாம அங்க என்ன செயினா போட்டுருப்பாங்க. அதாவது உமா பழைய காலத்துல போஸ்ட்மேன் கொண்டு காதல் லெட்டர் கொடுப்பான். அவன் எழுதுவான், சுரேஷ் எழுதுவான், இவன் ரமேஷ் கொடுப்பான். சுரேஷ் எழுதுவான், ரமேஷ் கொடுப்பான். கடைசியில சுரேஷ் எழுதிக்கிட்டே தான் இருப்பான், ரமேஷ் கூட்டிட்டு ஆமா கண்ணே மான்விழி ஆசையில் ஓர் கடிதம் எழுதி கொடுப்பானா? அந்த பிள்ளைக்கு எப்பவுமே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் குழந்தை வயிற்றுல இருக்கும். அப்பதான் நம்ம சுந்தரலிங்கிட்ட போய் மாட்டோம். லெட்டர் நம்ம சுந்தரலிங்கிட்ட போய் மாட்டோம். அவன் என்ன பண்ணுவான்? இவன் ஏற்கனவே கள்ளக்காதல் வச்சிருக்கான். அப்ப கள்ளக்காதலுக்கு கோடு போட்டது யாரு? சவுண்ட் நல்லா இருக்குல்ல, சவுண்ட் நல்லா இருக்குல்ல.